ஏஜே, இன்னும் பர்வீன் சுல்தான் வரலையே. வரேன்னு சொன்னாங்க, வந்துருவாங்க. ஒருவேளை வரலன்னா? வருவாங்கன்னு சொல்ற, வரலன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? ஆமாமா, வருவாங்க வருவாங்க. நீங்க கூப்பிட்டா வராம இருப்பாங்களா? நக்கலா பேசுறத பாத்தீங்களா? இதுல என்ன நக்கல் நயாண்டி இருக்கு? காலையிலேயே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? ஏஜே, பர்வீன் வந்ததும் நான் முதல்ல ஒரு விஷயம் கேட்பேன். நேத்து அவங்க இங்க வந்தாங்களான்னு. ஆ? நேத்து அவங்க வந்தாங்கன்னு பாட்டி சொன்னாங்க. ஐயோ, வந்தான்னு சொல்லல, வந்திருக்கலான்னு சொன்னேன். ஆ? நீங்க வந்தான்னு தானே சொன்னீங்க? ம், ஹாஸ்னி கூட அப்ப இருந்தா. வந்தான்னு தான் சொன்னீங்க. அவங்க எதுக்கு இங்க வரணும்? உங்களை பார்க்கதான். என்ன எதுக்கு பார்க்கணும்? இல்ல, உங்களை பார்த்து வேலை விஷயமா பேசதா. அதான் போன்லயே பேசிட்டேன்ல. அப்போ அவங்க ஏன் வர போறாங்க? ஓ, என்ன ஹாஸ்னி, பயங்கரமா நடிக்கிற? இப்போ என்ன நடந்துச்சு கரெக்டா சொல்லுங்க. பர்வீன் இங்க வரக்கூடாதுன்னா இப்போவே சொல்லிடுங்க. அவங்க வந்த பிறகு அவங்கள வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அவங்கள ஹெல்ப் பண்ணணும் தான் அவங்கள இங்க கூப்பிட்டுருக்கேன். புரியுதா? ஐயோ, அதுல எனக்கு சந்தோஷம் தான், பிரச்சனை எதுவும் இல்ல. அப்ப ஏன் அவங்க நேத்து இங்க வந்தாங்கன்னு சொன்னீங்க பாட்டி? ம். நீங்க ரெண்டு பேரும் டீமா இருந்துகிட்டு. யாரு நாங்களா டீமு? நீயும் விக்ரமும் தான் டீமு. என்ன பாட்டி, நான் ஒரு விஷயம் கேட்டா நீங்க என்னமோ சொல்லி டென்ஷன் பண்றீங்க. நான் வீட்ல ஒரு பர்தாவை பார்த்தேன், யாருதுன்னு கேட்டேன். பர்வீன் வந்துட்டு போனான்னு நீங்க சொன்னீங்க. ஆ? ஐயோ, பர்வீன் வந்து அவங்க சமையல் பண்ணும்போது அவங்க போட்டுட்டு வர பர்தா அழுக்காயிடும். அதனால நாம இன்னொன்னு வாங்கி வைப்போம்னு வாங்கிட்டு வந்தேன். அத பார்த்துட்டு அர்ச்சனா யாருதுன்னு கேட்டா பாட்டி பர்வீன் வந்தா குடுக்கணும்னு சொன்னாங்க. அத நேத்து பர்வீன் வந்தான்னு சொன்னதா அர்ச்சனா நினைச்சிட்டு பேசுறா. ஒருத்தர் பேசுறத கவனமா காது கொடுத்து கேட்கணும் அர்ச்சனா. ஹாஸ்னி ஒருவேளை பரதா வாங்கினதா உண்மையில நல்ல விஷயம் தான். இவ போய் சொல்ற ஏஜே, எனக்கு வர கோவத்துக்கு அவள. ஐயோ, செவத்துல எல்லாம் போய் முட்டிக்காத, செவரு உடைஞ்சிரும். ஓ, வாங்க வாங்க வாங்க. நீங்க நீங்க வராததை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேன். அமைதியா தானே இருந்த, டென்ஷன் ஆயிட்டேன்னு பீதியை கிளப்புற. வீட்ல பெரியவங்க இருக்காங்கல்ல, நான் இங்க வரும்போது அவங்கள பாத்துக்க ஆள் இல்ல. நான் வேணா போட்டுமா? இவ அடங்க மாட்டா போல இருக்கே. உன் வீடு எனக்கு தெரியும்டி. ஏன் அங்க போய் அவங்கள டென்ஷன் படுத்துறதுக்கா? ஆஹா, அவங்க உடம்பு சரியில்லாதவங்க. சரி, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு வாரத்துக்கு என்ன மெனுன்னு நாங்க எழுதி வச்சிருக்கோம். இல்ல இல்ல இல்ல, நீங்க யாருமே மெனு சொல்லக்கூடாது. அவங்க தானே சமைக்கிறாங்க, அவங்க தான் மெனு சொல்லணும். அண்ட் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், கரெக்டா கேட்டுக்கோங்க. யாருமே இந்த வீட்ல பர்வீன் சுல்தானாவை ஒரு வேலைக்காரியாவோ இல்ல ஒரு சமையல்காரியா அலட்சியப்படுத்த கூடாது. பின்ன எப்படி நினைக்கணும் அப்படின்னு அர்ச்சனா கேப்பா. நான் இப்ப கேட்டனா, நீ எப்படி சொல்லலாம்? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஓ, வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி எப்படி சண்டை போடுறீங்களே, என்ன நினைப்பாங்க அவங்க? சண்டை போட்டுக்கிறோம்னு நினைப்பாங்க. ஏய் முட்டாள், முட்டாள் மாதிரியே பேசிட்டு இருக்காது எல்லா நேரமும்.
அவங்க உனக்கும் அர்ச்சனாக்கும் சண்டைன்னு நினைக்க மாட்டாங்க. நம்மளை பத்தி நம்ம வீட்டை பத்தி கேவலமா நினைப்பாங்க. இது பாத்து கொஞ்சம் வாய மூடிட்டு பேசாம இரு, இல்ல உள்ள போ. இங்க நின்னு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது எல்லாரையும். ஓகே ஓகே ஏஜே, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் டென்ஷன் ஆகுறேனா? நீ ஏன்பா டென்ஷன் ஆகுற? நான் டென்ஷன் ஆகல. மெனு இன்னும் டிசைட் பண்ணல. மெனு நானே கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. இந்த மெனுல இருக்கிறது எல்லாமே பிரபலி சமைச்சிட்டு இருந்த டிஷ்ஷஸ் ஆச்சு. என்ன ஏஜி சார், மெனு பிடிக்கலையா? இல்ல இட்ஸ் பர்ஃபெக்ட், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரம் நீங்க இதை சமைங்க, அடுத்த வாரம் வேற பாத்துக்கலாம். அப்போ ஒண்ணு பண்ணலாம், வார வாரம் ஒவ்வொரு மெனு கொடுப்போம். அதெல்லாம் வேணாம். இல்ல, அது நல்லதுதான். அப்போ சரி. அவ சொன்னா உங்களுக்கு எல்லாமே சரியா? வச்சுக்கிறோம். நான் சமையல் ஆரம்பிக்கட்டுமா? ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் உங்களோட ஃபேமஸ் சுலைமானி டீ போட்டு கொடுங்களேன். எப்படி கொட்டுவ? இது அப்படியே எடுத்துட்டு போற மாதிரி போவேன், தடுக்க விழுற மாதிரி அவ தலையில கொட்டிடுவேன். நல்ல ஐடியா பண்ற. இது வாழ்க்கை பிரச்சனை பாட்டி. ஆமாடி, நல்லதே நடக்கட்டும்மா. பாட்டி, யாராவது வராங்களான்னு பாத்துக்கோங்க. மாவை கொட்டினதும் அவ அலறுவா, வேகமா ஓடி வந்துருங்க, டக்குன்னு முகத்தை பாத்துடலாம். சரி 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 சரி. அது தெரிஞ்ச முகமா தெரியாத முகமான்னு இன்னைக்கு பாத்துருவோம். அப்புறம் அவ யாரு என்னன்னு விசாரிப்போம். அப்புறம் அவளுக்கும் ஏஜேக்கும் என்ன தொடர்புன்னு விசாரிப்போம். அப்புறம் கச்சேரியை வச்சுப்போம். அடேங்கப்பா, பெரிய பெரிய திட்டமெல்லாம் போடுறியே. சொன்னல பாட்டி, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. கவலைப்படாதம்மா, உன் எண்ணம் போலவே எல்லாமே நடக்கும். பர்வீன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம், நானே கட் பண்ணிக்கிறேன். நான் சமைக்கும் போது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுறேன். அப்பாடா, எங்க டாரா போட்டுருவாளோன்னு நினைச்சேன். நல்ல வேலை போயிட்டா. ஹாசினி, நீ இங்க இருக்கியா? ஒரு 20 ரூபா இருந்தா கூட. எதுக்கு? வெளிய குப்பைக்காரனுக்கு அவனுக்கு குடுக்கறதுக்கு. ஐயோ, நீ போ, பாட்டுக்கிட்ட கேளு போ. ச்சே. ஐயோ, எந்திரிங்க.
ஐயோ என்னமாச்சு? மிஸ் ஆயிடுச்சு பாட்டி. பார்த்து மெதுவா பண்ணல. பாட்டி ஒரு நிமிஷம் வாங்க. வா. பச்சையை பார்த்திருப்பாளா? அவ முகம் ஒரு மாதிரியே போச்சு. ஏஜே கிட்ட போய் சொல்லிடுவாளா? ஐயோ மாட்டிக்கிட்டனே. விக்ரம் ஹாசினி கிட்ட கவனமாயிருன்னு சொன்னாரு. அவசரப்பட்டு கெடுத்துக்கிட்டனே. என்ன செய்யலாம்? என்ன முகத்தை பார்த்துட்டியா? முகத்தை பார்க்கல பாட்டி, இன்னொரு முக்கியமான அடையாளத்தை பார்த்தேன். ஏதாவது மச்சமா? இல்ல பாட்டி. தழும்பா? அதெல்லாம் வச்சு ஆளை கண்டுபிடிக்க முடியாதுடி. பாட்டி நீங்க பிரவளிய பாத்திருக்கீங்களா பாட்டி? என்னம்மா நீ, பிரவளியே எனக்கு தெரியாம இருக்குமா? பிரவளி கிட்ட அவதான் பிரவளிங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கு பாட்டி? என்ன அடையாளம் இருக்கும்? சீக்கிரமா யோசிச்சு சொல்லுங்க பாட்டி. பொறுமா. ஞாபகம் வந்துருச்சு. அவ முழங்காலுக்கு கீழே. மத்தவங்க பார்த்தா தெரியற மாதிரி ஏதாவது அடையாளம் சொல்லுங்க. ஏமா, அவதான் பருதா போட்டு முழுசா மூடிட்டு வந்திருக்காளே, அவளை என்ன அடையாளம் வச்சு கண்டுபிடிப்ப? அவ ஏஜேன்னு கையில பச்சை குத்திருப்பாளா? ஆமா. எந்த இடத்துல பாட்டி? கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல. பர்வீனும் அதே மாதிரி பச்சை குத்திருக்கா பாட்டி? அப்படியா? ஆமா, நான் பார்த்தேன் பாட்டி. அப்போ உள்ள இருக்கிறது பிரவளியா? கண்டிப்பா இருக்கலாம் பாட்டி. இப்ப என்ன செய்யறதுமா? ஏஜே கிட்ட சொல்லுவோம் பாட்டி. அவர் முகத்தை காட்ட சொல்லட்டும். அவ பிரவளியா இருந்தா ஏன் இப்படி ஒளிஞ்சு வரணும்? அதுதான் எனக்கும் புரியல. நான் பச்சைய பார்த்ததும் அவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அப்படியே மறைக்க ட்ரை பண்ணா நான் பார்க்காத மாதிரி வந்துட்டேன். அவளை அப்படியே அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாமா? போலீஸ் எல்லாம் எதுக்கும்மா? போலீஸ் தான் அவளை தேடிட்டு இருக்காங்கல்ல. முட்டாள் மாதிரி பேசாத ஹாசினி. இவ பிரபலின்னு ஏஜேக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? ஏஜேக்கு தெரியாம இவ இவ்வளவு தைரியமா வீட்டுக்குள்ள வருவாளா? கட்டின பொண்டாட்டின்னு கூட தெரியாமலா ஏஜே அவ கூட பழகிட்டு இருக்காரு? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. இப்ப என்ன செய்வோம்? நீங்க தேடிட்டு இருக்கிற பிரவலி இங்கதான் இருக்கான்னு போலீஸ்ட போன் பண்ணி சொல்லிருவோமா? இரு, ஏஜே கிட்ட சொல்லுவோம். அவன் என்ன செய்யறான்னு பாப்போம். வா போலாம். என்ன பாட்டி, ரெண்டு பேரும் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா இவ? இல்ல, பிரச்சனை முடிய போகுது. எப்படி முடிய போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. அதான் டென்ஷனா இருக்கு. நீ பேசுறது எனக்கு சத்தியமா புரியல. அது புரியாது. ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. எங்க கூப்பிடுறேன்னு? ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட காட்டணும். என்ன காட்ட போற? ஏன்பா இவதான் கூப்பிடுறாள்ல? ஏதாவது வம்பு பண்ணுவா பாட்டி? இது வம்பு இல்ல, ரொம்ப சீரியஸான விஷயம். என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா? பிரச்சனை பண்ணிட்டாளா இவ? இல்ல. ஐயோ, நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். வாங்கல. என்னன்னு சொல்லு, நான் வரேன். இப்ப என்னால சொல்ல முடியாது. நீ சொல்லாம நானும் வர மாட்டேன். பாருங்க பாட்டி. இருமா ஏஜே, வாப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும். என்ன காமிக்கணும்? நீ வாய் மூடிட்டு பேசாம போ. உன்னை யார் இப்ப இங்க கூப்பிட்டா? ஏன் இப்ப நீங்க வந்த? ஏய், எதுக்கு அவங்கள திட்டுறேன்? ஏன் இவ இப்ப இங்க வந்தா? போ சொல்லுங்க. எவ்வளவு சீரியஸான விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்ன விஷயம்? நானும் அப்போல இருந்து கேட்டுட்டே இருக்கேன், நீ சொல்லவே மாட்டேங்கிறியே. ஏஜே, நீங்க இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணணும். எதுக்கு? என் கூட வாங்க, நான் ஒரு விஷயத்த காட்டுறேன். என்ன சொல்ற பாட்டி இவ? ஏன்பா இவதான் கூப்பிடுறாளேப்பா, போய் தான் பாருப்பா. ஏதோ கேம் விளையாடுறான்னு நினைக்கிறேன். யாரு கேம் ஆடுறா? யார் ஆடுறா, யாரு கூட ஆடுறான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். நீங்க வாங்க ஏஜே. ஓ, என்னன்னு சொல்லு, நான் வரேன். என்னால இப்போ அதை எங்க சொல்ல முடியாது. இவளுக்கு பர்வீன் இங்க வர்றது பிடிக்கல ஏஜே. அதனால ஏதோ ஒரு சீன் கிரியேட் பண்றான்னு நினைக்கிறேன். பர்வீன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அர்ச்சனா? ஆமா. ஏன்? ஏன்னா ஏஜே பர்வீனை பத்தி நல்ல விதமா சொல்லிருக்காரு, அதனால.
பர்வீன் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? கேக்குறேன்ல, சொல்லு. ஏய், என்ன போலீஸ் மாதிரி துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்? கரெக்டா சொன்னீங்க. உங்களை சுத்தி என்னென்னமோ சதி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்ட போறேன். நீயே பெரிய சதிகாரி, உனக்கு எதிரா வேற யார் இங்க சதி பண்ண போறா? நீ. ஆ? நானா? ஆமா, விக்ரம் கூட சேர்ந்திருக்க. அதெல்லாம் பழைய கதை. இல்ல, இது புது கதை. கேளுங்க. இவகிட்ட ஏன் விக்ரம போய் பார்த்தாங்க? ரோட்ல யதார்த்தமா பாத்துருக்கலாம், அத நீ யதார்த்தமா பாத்துருக்கலாம். அத நீ ஏன் ஏஜே கிட்ட சொல்லல? ஏஜே அவருக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேச விருப்பப்பட மாட்டாரு, அதனாலதான். ஆமா, எனக்கு டைம் வேஸ்ட் பண்றதெல்லாம் பிடிக்காது. குட். என் கூட ஒரு 5 நிமிஷம் வாங்க, நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன். என்னன்னு சொல்லு. தயவு செஞ்சு வாங்க சொல்றேன். ஹாசினி, உன்னோட விளையாட்டு ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஐயோ, நான் விளையாடலங்க, சீரியஸா தான் கூப்பிடுறேன். இங்க ஒரு பெரிய சதியே நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியல, ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேக்குற, தயவு செஞ்சு வாங்கலேன். என்ன பாட்டி இவ? ஏன்பா, அவதான் ஏதோ விஷயம் இருக்குன்னு கூப்பிடுறல்ல, வாயேம்பா. உங்களை வச்சு ஏதோ காமெடி பண்ண போறா, அது மட்டும் நல்லா தெரியுது. சும்மா இருக்க மாட்டே நீ. ஏய், என்ன இப்படி எல்லாம் பேசுற? என்ன காட்டணும்? நானும் அதை பாத்துடுறேன். வா, இத பாரு, ஏதாவது யூஸ்லெஸ் காமிச்ச நான் சும்மா இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். இல்ல. ஏய், என்னாச்சு? என்னாச்சு? ஷோ, என்னது இது? ஐயோ, ஐயோ, என்னது? என்னாச்சு? ஏன் இப்படி ஆச்சு? நெருப்பு சுட்டுடுச்சு. கேர்ஃபுல்லா இருக்கலாம்ல. பாத்தியா இப்படி பண்றான்னு? பர்வீன், கைய காட்டுங்க. பச்சைய ஏஜே கிட்ட காட்ட முடியாம போயிடுச்சு. நீ பச்சைய பார்த்துட்டேன்னு எனக்கு தெரியும்டி. நீ என்னெல்லாம் பிளான் போட்டிருப்பேனோ எனக்கு தெரியும். அத நான் முந்திக்கிட்டேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும்டி. இப்படியும் உன்னை நான் ஏஜே கிட்ட மாட்டி விடுறேன் பாரு. உன்னை காலி பண்ணாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஹாசினி, ஏதோ காட்டணும்னு சொன்னேன், என்னது அது? அது அது வந்து என்ன இழுத்துட்டு இருக்க? அதான் கேக்குறாருல, சொல்லு. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல ஏஜே, அவ ஏதோ கேம் விளையாடுறான்னு. இப்ப சொல்லல, கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஏய், எங்க போற? கேட்டுட்டே இருக்க. ரொம்ப எரியுதா? இந்தாங்க, இத கொண்டு போய் சித்ராக்கும் பாட்டிக்கும் கொடுத்துட்டு நீங்களும் குடிங்க. மத்தவங்களுக்கு நான் கொண்டு வரேன்.
மருந்தாச்சே.